Hello, welcome back to Quick Starts Analyzer YouTube channel. இன்னைக்கான வீடியோல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL 2025 மேட்ச் நம்பர் 15 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 3rd ஏப்ரல் Thursday நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 34 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஈடன் கார்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா மோஸ்ட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா இங்கே நடந்த 15 T20 மேட்சஸ்ல 7 மேட்சஸ்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல KKR ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது 261 ரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கோரையும் சக்சஸ்ஃபுல்லா பஞ்சாப் டீம் சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டியில ஜானி பேர்ஸ்டோ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் சில போட்டிகளில் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசன்ல இங்கே நடந்த கடைசி 2 மேட்ச் வந்து பெருசா ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகல. 160க்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா KKR ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது KKR டீமுக்கு பிளே பண்ணிட்டு இருந்த மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா, அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா, இந்த 3 பேருமே நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கன்சிஸ்டண்டா எல்லா போட்டியிலுமே பேட்டர்ஸ் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. சில போட்டிகளில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்கா பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான போட்டியில என்னதான் பிச் ரிப்போர்ட்ல பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கிராண்ட் லீக் டீம்ஸ் கிரியேட் பண்றவங்க சில டீம்ஸை ஃபர்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற நியூ பால் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிற மாதிரி டீமை செட் பண்ணுங்க. ஏன்னா பிச் ரிப்போர்ட்டை நம்ம எப்பவுமே 100% நம்பக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணும், அதுலயும் அது அடங்கியிருக்கு. இப்போ நேத்திக்கான போட்டியில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்துச்சு. கிரவுண்ட் டைமென்ஷனும் சிறுசா இருக்கிறதால 190+ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. பட் RCBயோடைய டாப் ஆர்டர் பேட்டர் சரியா எக்ஸிக்யூட் பண்ணல, ஃபார் ஸ்கோர் கூட ரீச் பண்ணல. அதனால தான் நேற்று தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் ஒரு சில டீம்ஸை நீங்க ஆப்போசிட்டாகவும் திங்க் பண்ணி எடுங்க. பவுலர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்பின்னர்ஸுக்கும் இந்த பிச் கண்டிஷன்ல விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதை பத்தி நாம டீடைலா வென்யூ ஸ்டாட்ஸ்ல பார்க்கலாம். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல ஹை கோர்ட் எண்ட் அண்ட் பெவிலியன் எண்டுன்னு இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது மீடியம் சைஸ்ல இருக்கு. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு சைட் 73 மீட்டர் இருக்கு. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைட் 66 மீட்டரும் இன்னொரு சைட் 63 மீட்டரா இருக்கு. டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 72-70யும், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 59 and 56 இருக்கு. டைமென்ஷன் பார்த்தோம்னா நிறைய இடத்துல சிறுசா இருக்கு. பேட்டர்ஸுக்கு சப்போர்ட்டிவான பிச் கண்டிஷன் இருக்கிறது போக டைமென்ஷனும் நிறைய இடத்துல சிறுசா இருக்கிறது பேட்டர்ஸுக்கு அது அட்வான்டேஜா இருக்கு. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா ஹைதராபாத் டீமுக்கு தான் மார்க்கெட் ஃபேவரபிளா இருக்கு. ரியல் 11 ஆப்ல ஒரு ஸ்டாக்கோட ரேட் பார்த்தோம்னா 6ம், ஸ்போர்ட்ஸ் பாஸ் ஆப்ல 5.6ம் இருக்கு. ரெண்டு டீமுமே அவங்களுடைய கடைசி போட்டியில தோல்வி அடைஞ்சு வராங்க. இருந்தாலும் ஹைதராபாத் டீமுக்கு மார்க்கெட் வந்து ஃபேவரபிளா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா டீமை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படிதான் வந்து தெரியுது. இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல பிளே பண்றாங்க. அப்படிங்கும்போது ரெண்டு டீமுக்குமே வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஈக்குவலா இருக்கு. இன்னைக்கான போட்டியில பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல பிளே பண்றாங்க. அப்படிங்கும்போது எந்த டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்களோ அவங்களுடைய ஸ்டாக்கை பை பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எப்போ கரெக்டான டைம் இறங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய 6th-லேருந்து 10th ஓவர் தான். அப்போதான் வந்து ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் என்னதான் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல பிளே பண்ணாலும் கொலாப்ஸ் ஆயிருக்காங்களா ஆகலையா அப்படிங்கிறது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நியூ பால் பவுலர்ஸோடைய அந்த ஆதிக்கம், அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் அந்த ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை பயன்படுத்தி அடிச்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து 6th ஓவரோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது அதன் பொறுத்து தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ள மட்டும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்க இன்னும் ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாஸ் இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கு. இந்த ஆப்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 28 மேட்சஸ்ல பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 18-9 கொல்கத்தா டீம் தான் லீட் பண்றாங்க. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 5-2 அதுலயும் KKR டீம் தான் லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல டோட்டலா 10 முறை பிளே பண்ணியிருக்காங்க. அதுல அதிக போட்டிகள்ல KKR டீம் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச்ல மட்டும்தான் SRS டீம் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா KKR அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 89 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 52 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ்
மீடியம் ரேஞ்சில் இருக்குது. இதுவே எஸ்ஆர்எஸ் டீமுக்கு வென்யூ ரெக்கார்ட் ரொம்பவே புவராக இருக்குது. இங்கே ப்ளே பண்ண 10 மேட்சஸில் 3 மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 15 T20 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணுவாங்க 7 மேட்சஸ்லையும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணுவாங்க 8 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரிசல்ட் பயஸ்டாக இல்லை. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம்னா 183யும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 174ம் இருக்குது. ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 192 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 192 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸுடைய ஆவரேஜ் 29 இருக்குது. அபோவ் ஆவரேஜாக இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததாக மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இங்கே நடந்த 15 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டெத் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 11 ரேஞ்சில் இருக்குது. பிச் கண்டிஷன் போக கிரவுண்ட் டைமென்ஷனும் பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 8 ரேஞ்சில் இருக்குது. பவுலர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமாக எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹையஸ்ட்டாக இந்த ஃபேஸில் தான் அதிகமாக விழுந்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.9 இருக்குது. நம்ம ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட் அப்போ பார்த்துருப்போம். ஒரு சில போட்டிகளில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது நியூ பால் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அப்படி நியூ பால் பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பனர்ஸில் 2 பேர்த்தையும் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காது. அதுக்கு பதிலாக மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 10.3யும், டெத் ஓவர்ஸில் எக்ஸாக்டாக 13ம் இருக்குது. பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் 10.3 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸில் 8.4க்கு ட்ராப் ஆயிருக்கு. மிடில் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதுவும் போக ஸ்பின்னர்ஸ் இந்த ஃபேஸில் ஒரு சில போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் ஒரு ஹியூஜ் டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட்டும் இழந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எனக்கு கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 15 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 316 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 56% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 108 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 58% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் எக்கனாமி ரேட் ரொம்ப புவராக இருக்குது. 11 ரன்ஸ் வீதம் கன்சீட் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 252 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மற்ற கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக பவுல் பண்ணல. அவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 44% இருக்குது. ஸ்பின்னர்ஸும் அதிக ஓவர்ஸ் இங்கே பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 77 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 42% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் டீசெண்டாக இருக்குது. எக்கனாமி ரேட் 8.7 இருக்கு. இதுவும் கொஞ்சம் அதிகம் ரன்கள் தான். அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா இருக்குது. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும். ஸ்ட்ரைக் ரேட் 170+ இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஒரு சில போட்டிகளில் நியூ பால் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால பேட்டர்ஸோடைய அதாவது ஓப்பனர்ஸோடைய ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸும் ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் லோவாக இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 50% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு.
மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 31% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 19% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கன்சிடரபிள் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. இது எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிட்ச் ரிப்போர்ட்டை பார்த்துருப்போம். ஒரு சில போட்டிகளில் லோ ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150லேருந்து 160 ரேஞ்சில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த மாதிரியான போட்டிகளில், அதாவது நியூ பால் பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டாப் ஆர்டர் விக்கெட்டை சீக்கிரமாக எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் இந்த 2 பேர்த்துடைய கான்ட்ரிபியூஷன் மூலமா 150லேருந்து 160 இந்த ரேஞ்சுக்குள்ள ஃபர்ஸ்டா பேட் பண்ற டீம் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான போட்டியில அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற நியூ பால் பவுலர்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 55% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 36% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே இங்க அதிகமா இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 9% ஆஃப் ரன்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இங்க லோவா தான் இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. அதனாலேயே டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த மேட்சை வந்து முடிச்சிருக்காங்க. ஒரு சில போட்டிகளில், அதுவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் கிட்ட அந்த அளவுக்கு பேட்டிங் யூனிட் பர்ஃபெக்டா இல்லை. 180 இல்லை 190க்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கொலாப்ஸும் ஆயிருக்காங்க. ஸோ இன்னைக்கான போட்டியில் எந்த டீம் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமுடைய பேட்டிங் குவாலிட்டியை பொறுத்து இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 1.2ம், செகண்ட் இன்னிங்ஸில் 0.7ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் இது நல்லா இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்கு. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 1.9ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.2 வந்திருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர் 65 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 36 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 43 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 41 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே ஈக்குவலாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் ஒவ்வொரு 19 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல இன்டெப்த்தான ஸ்டார்ட்ஸ் இன்னும் நிறைய நான் வந்து ஆட் பண்றேன். அது வந்து கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டீம்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. ஒரு மேட்ச் பார்த்தோம்னா 3 விதமா ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ ப்ரோக்ரஷன் படி ப்ரோக்ரஸ் ஆகுறது. அதுபடி ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்த ஸ்டாட்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்ததா கேகேஆர் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கேகேஆர் டீம் பார்த்தோம்னா இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. அடுத்ததா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல குவிண்டன் டி காக், சுனில் நரேன், அஜிங்கியா ரஹானே. மிடில் ஆர்டர்ல ஆங்குவேஷ் ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங், ஆண்ட்ரி ரசல். லோவர் ஆர்டர்ல ராமன்தீப் சிங், ஸ்பென்சர் ஜான்சன், ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்பென்சர் ஜான்சன், ஹர்ஷித் ராணா அண்ட் ஆண்ட்ரி ரசல் இந்த 3 பேரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா பார்த்தோம்னா ஆங்குவேஷ் ரகுவன்ஷி அண்ட் வைபவ் அரோரா இந்த 2 பேருக்குள்ள தான் மோஸ்ட்லி இந்த ஸ்வாப் இருந்திருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச்ல கேகேஆர் ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆனதுனால ஆங்குவேஷ் ரகுவன்ஷிக்கு பதிலாக மேனிஷ் பாண்டே வந்திருந்தாரு. அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவிண்டன் டி காக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆவரேஜ் 34ம், ஸ்ட்ரைக் ரேட் 131 இருக்கு. ஹையஸ்டா ஒரு மேட்ச்ல 69 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப புவரா இருக்கு. சென்னை கிரவுண்டுக்கு அடுத்தபடியா ஈடன் கார்டன்ஸ்ல தான் அவருடைய வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப புவரா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல இந்த சீசன்ல ப்ளே பண்ண 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா சுனில் நரேன் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா பெஸ்டா ஒரு மேட்ச்ல 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா புவரா இருக்கு. பவுலிங்ல 26 இன்னிங்ஸ்ல 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்குரா. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 60 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 72 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு.
பவுலிங்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அஜிங்கியா ரஹானே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஆவரேஜும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 25 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 21 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 70 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 71 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல முதல் மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஆங்குவிஷ் ரகுவன்ஷி இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 மேட்ச் பிளே பண்ணி 70 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசனில் ப்ளே பண்ண 3 மேட்ச்லுமே டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஆவரேஜும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பட் ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் நல்லா இருக்கு. அதிகபட்சமாக எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 52 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 57 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ரின்கு சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. 5 இன்னிங்ஸில் 162 ரன்ஸ் அடிச்சிருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 58 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் 18 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 425 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆண்ட்ரே ரசல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு ஸ்டாட்ஸுமே அபவ் ஆவரேஜாக இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 28 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 33 ஆவரேஜும் இருக்கு. ஹையஸ்டாக இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்ல 80 ரன்ஸும் அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 64 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 42 இன்னிங்ஸ்ல 40 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசெண்டா இருக்கு வென்யூ ரெக்கார்ட். அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. பவுலிங்ல லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ராமன்தீப் சிங் இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 120 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஓவரால் பேட்டிங் ஸ்டார்ட் சுமாரா தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஒரு மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 12 பால்ஸ் 22 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு பெருசா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணல. லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் சான்ஸ் கிடைச்சும் பெருசா அவர் ப்ரூவ் பண்ணல. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஸ்பென்சர் ஜான்சன் இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ராஜஸ்தான் டீமுக்கு பிளே பண்ணும்போது ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷித் ராணா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு இவர் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 11 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 17 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 25 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல இந்த சீசனை பிளே பண்ண 3 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா வைபவ் அரோரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல பிளே பண்ண 2 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் பார்த்தோம்னா இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸை 44 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளே பண்ண 2 மேட்ச்லயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் புவரா இருந்துச்சு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்லயும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்லயும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். மிடில் ஆர்டர்ல நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அன்கித் வர்மா, அபினவ் மனோகர். லோவர் ஆர்டர்ல பேட் கமின்ஸ், ஜீசன் அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் முகமது ஷமி. டெத் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் முகமது ஷமி இந்த 3 பேரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் ஆடம் ஜாம்பா இந்த 2 பேருக்குள்ள தான் ஸ்வாப் அதிக முறை இருந்திருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச்ல கொல்கத்தா டீம் போல இவங்களும் கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது. அதனால ட்ரேவிஸ் ஹெட்டுக்கு பதிலாக வியான் மல்டர் அவர் இம்பாக்ட் சப்பா வந்திருந்தாரு. அடுத்த எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட் இவர் பார்த்தோம்னா கொல்கத்தா டீமுக்கு 3 மேட்ச் பிளே பண்ணி 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு. மற்ற 2 போட்டிகளுமே ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு.
ஒரு முறை மிச்சல் ஸ்டாக்கோட பால்லையும் இன்னொரு முறை பார்த்தோம்னா வைபவ் அரோரா அவருடைய பால்லையும் அவுட் ஆயிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம்ல இந்த சீசன்ல ப்ளே பண்ண 3 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா அபிஷேக் சர்மா. இவர் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு இதுவரை ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. ஆவரேஜ் வந்து 16.5 மட்டும் தான் இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் வந்து 41 இருக்கு. ஹையஸ்ட் ஓவர் மேட்ச்ல 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இஷான் கிஷன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு தர ஸ்டார்ட்ஸுமே அபவ் ஆவரேஜா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக், லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா நிதிஷ்குமார். சாம்பிள் சைஸ் இவருக்கு லோவா இருக்கு. இதுவரை கேகேஆர் டீமுக்கு ப்ளே பண்ண 2 மேட்ச்ல டோட்டலா 22 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல முதல் 2 மேட்ச்ல மட்டும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு சுமாரா தான் பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன். கேகேஆர் டீமுக்கு ஆவரேஜ் 45ம் இந்த கிரவுண்ட்ல 97ம் இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன்ல தான் அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசன்ல ப்ளே பண்ண 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல 30 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அன்கித் வர்மா. இவர் பார்த்தோம்னா இந்த சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. லாஸ்ட் 2 மேட்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் மெயினா டிசி டீமுக்கு ப்ளே பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. 41 பால் 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த போட்டியில எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணி அவங்க வந்து கொலாப்ஸ் ஆவாங்க லாஸ்ட் மேட்ச் போல அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா அன்கித் வர்மாவை கண்டிப்பா டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்ததா அபினவ் மனோகர். சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அவர் ப்ளே பண்ண மேட்ச்ல 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததா பேட் கமின்ஸ். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஓவரால் சாம்பிள் சைஸ் லோவா தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கேகேஆர் டீம். இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 3 மேட்ச்ல டோட்டலா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜீசன் அன்சாரி லாஸ்ட் மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த சீசன்ல ப்ளே பண்ணியிருந்தாரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அடுத்ததா ஹர்ஷல் பட்டேல். பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. பவுலிங்ல 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கேகேஆர் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசன்ல ப்ளே பண்ண 3 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா முகமது ஷமி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டா இருக்கு. 14 இன்னிங்ஸ்ல 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இடன் கடன்ஸ் பார்த்தோம்னா முகமது ஷமியோட ஹோம் கிரவுண்டா இருக்கு. டொமஸ்டிக் மேட்சஸ் இங்க நிறைய ப்ளே பண்ணிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசன்ல ப்ளே பண்ண 3 மேட்ச்ல டோட்டலா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா ஆடம் ஜாம்பா. கேகேஆர் டீமுக்கு இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த சீசன்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணி டோட்டலா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்தலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இந்த சீசன்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. லாஸ்ட் மேட்ச்ல நிறைய கேம் டைம் இருந்தும் அவங்க கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரல. அதுதான் மேஜர் கன்சர்னிங்கா இருக்கு. இதே கிரவுண்ட்ல இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல ப்ளே பண்ணும்போது பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பிக் டோட்டலுக்கு செட் பண்ணியிருந்தாங்க. பட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ்னால 174லேயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் போக மிடில் ஆர்டர் பேட்டர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே இவங்க வின் பண்ண முடியும். எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. லாஸ்ட் சீசன்லேருந்து ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் வந்து கொடுத்துட்டு வராங்க. லாஸ்ட் சீசனில் நிறையா மேட்ச்சில் அது வந்து கிளிக் ஆச்சு. இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மேட்ச்சில் மட்டும், அதாவது ராஜஸ்தான் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது மட்டும் அது கிளிக் ஆச்சு. மற்ற 2 போட்டிகள்லையும் கிளிக் ஆகலை. கீப்பர் செக்ஷனில் பார்த்தோம்னா குவிண்டன் டீகாக், ஹென்ரிச் கிளாசன் அண்ட் இஷான் கிஷன் இருக்காங்க. 3 பேருமே இன்னைக்கான போட்டியில் ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது மஸ்ட் பிக்காக இருக்காங்க. குவிண்டன் டீகாக் பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்சில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஃப்ளாட் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். மேட்சப்ஸில் பார்த்தோம்னா முகமது ஷமி அவருடைய பாலில் 3 தடவையும் ஆடம் ஜாம்பாவோட பாலில் 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு குவிண்டன் டீகாக். அதுக்கப்புறம் இந்த போட்டியில் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரென்ஷியல் கேப்டன்ஷிப் பிக்காக நீங்கள் ஹென்ரிச் கிளாசனை ட்ரை பண்ணலாம்.
பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா அஜிங்கியா ரஹானே அண்ட் ட்ரேவிஸ் ஹெட் இந்த 2 பேருமே இந்த கேட்டகரியில பெஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக மத்த ஆப்ஷனை யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் டீம்ல ஆங்விஷ் ரகுவன்ஷி அண்ட் வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணலாம். வெங்கடேஷ் ஐயர் இந்த சீசன்ல பெருசா அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல. இந்த மேட்ச்ல கேகேஆர் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் போல கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா, கேகேஆர் டீம்ல இருந்து ரின்கு சிங் அவரை நீங்க ட்ரை பண்ணலாம். இதுவே எஸ்ஆர்எஸ் டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அன்கித் வர்மா அவர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், அபிஷேக் சர்மா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீசனுடைய முதல் 2 மேட்ச்ல மட்டும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாரு. அபிஷேக் சர்மா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. வரக்கூடிய மேட்ச்ல ஃபிளாட் ட்ராக் யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது இவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ஆண்ட்ரே ரசல் லாஸ்ட் மேட்ச்ல பவுல் பண்ணியிருந்தாரு. அதனால இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கேப்டனா ட்ரை பண்ணலாம். கேகேஆர் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க அவரை கேப்டனா ட்ரை பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் பேட் கமின்ஸ். இந்த போட்டியில கேகேஆர் ஃபர்ஸ்டா பவுல் பண்ணாலும் செகண்டா பவுல் பண்ணாலும் கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி நம்ம டீம்ல வந்து இருக்கணும். என்னதான் ஃபிளாட் ட்ராக் யூஸ் பண்ணாலும் அவருடைய வேரியேஷனை யூஸ் பண்ணி விக்கெட் எடுப்பாரு இந்த மாதிரியான பிச் கண்டிஷன்ல. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பவுலிங் போக பேட்டிங்லயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹர்ஷித் ராணா அண்ட் முகமது ஷமி அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணி பார் ஸ்கோருக்கு மேல அடிப்பாங்க அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும் ஹர்ஷல் பட்டேலை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அந்த ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷரை வச்சு செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி வந்து 10th ஓவருக்கு அப்புறம் தான் பவுல் பண்ணவே வருவாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் டெத் ஓவர்ஸ்ல அட்லீஸ்ட் 2 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல சுனில் நரேன், அபிஷேக் சர்மா அண்ட் ஹென்ரிச் கிளாசன் இருக்காங்க. சுனில் நரேன் பார்த்தோம்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ட் டீமோட டாப் 3 பேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சுனில் நரேன் எஃபெக்டிவா இருப்பாரு. அது போக ஓப்பனிங்கும் களம் இறங்குறதால வேல்யூபிளான பிக்கா இருக்காரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசன்ல பெருசா இவர் பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கான போட்டியில எஸ்ஆர்எஸ் டீம் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்க கேப்டனா ட்ரை பண்ணலாம். இதுவே ஹென்ரிச் கிளாசன் எடுத்துட்டீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்க கேப்டனா சூஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேர்த்தையும் நல்லா டேக் ஆன் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி இவர்கிட்ட இருக்கு. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட், இஷான் கிஷன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. ட்ரேவிஸ் ஹெட் பார்த்தோம்னா இந்த சீசன்ல முதல் 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அவருடைய பேட்டிங்ல நிறைய கேட்ச் டிராப்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து ஜிஎல்ல கேப்டனா வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்க ஸ்மால் லீக்ல இவரை கேப்டனா சூஸ் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க வருண் சக்கரவர்த்தி அவரை நீங்க கேப்டனா ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.